ஒரு நாள் ஒரு பொண்ணு அவங்க அப்பாவிடம் ரொம்ப கவலையா வந்து சொல்றா, அப்பா, என் லைஃப்ல ரொம்ப கஷ்டமா போயிட்டு இருக்கு. எவ்வளவு ட்ரை பண்ணாலும் ப்ராப்ளம்ஸ் மட்டும்தான் வருது. அவங்க அப்பா ஒரு செஃப். அவரு எதுவும் பேசாம கிச்சன் போய் 3 பாத்திரத்துல தண்ணீர் ஊற்றி ஸ்டவ் மேல வைக்கிறாரு. ஒரு பாத்திரத்துல உருளைக்கிழங்கு போட்டாரு, இன்னொரு பாத்திரத்துல எக்ஸ் போட்டாரு, 3வது பாத்திரத்துல காஃபி பீன் போட்டாரு. கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டாரு. அவர் மகளை கூப்பிட்டாரு. இப்போ என்ன தெரியுது அப்படின்னு கேட்டாரு. அந்த பொண்ணு சொல்றா, உருளைக்கிழங்கு, எக்கு, காஃபி. அப்பா முதல்ல உருளைக்கிழங்க டச் பண்ண சொல்றாரு. அது சாஃப்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அடுத்தது முட்டையை உடைக்க சொன்னாரு. உள்ள ஹார்ட் ஆகிட்டு இருந்துச்சு. அப்புறம் காஃபியை குடிக்க சொன்னாரு. அதோட ஸ்மெல் அண்ட் டேஸ்ட் அந்த பொண்ணுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அப்போ அப்பா சிரிச்சுட்டே சொன்னாரு, இந்த 3ம் ஒரே பாயிலிங் வாட்டர்ல தான் இருந்தது. ஆனா ஒவ்வொன்றும் வேற மாதிரி மாறிடுச்சு. உருளைக்கிழங்கு முன்னாடி ஹார்டா இருந்துச்சு, அதுக்கு கஷ்டம்னு வரும்போது சாஃப்ட் ஆயிடுச்சு. முட்டை வெளிய சாஃப்டா இருந்துச்சு, ஆனா உள்ள ஹார்ட் ஆகிடுச்சு. ஆனா காஃபி மட்டும் தண்ணீரையே சேஞ்ச் பண்ணிடுச்சு. லைஃப்ல ப்ராப்ளம் வராத மனிதரே யாரும் இல்லை. ஆனா அந்த ப்ராப்ளம் நம்ம எப்படி மாத்தணும்னு நம்ம தான் டிசைட் பண்ணணும். கஷ்டம் வந்தா உடஞ்சு போகாதீங்க. காஃபி மாதிரி சூழ்நிலைய நல்லதா மாற்றுங்க. தேங்க்யூ.